ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்ஏ கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா கிராணி சீவர் எஸ்கேப் தான் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் இனி நம்ம ப்ரோ நம்ம கூட இருக்கார் காய்ஸ். ஹாய் காய்ஸ், நானும் என் கூட இருக்கேன். சில பல தடைகள்னால நம்ம இந்த கொஞ்ச நாளைக்கு வீடியோ போட முடியல காய்ஸ். அதே மாதிரி நம்ம கிராணி டோர் எஸ்கேப்பை போட்டிருப்போம் காய்ஸ். அதுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல காய்ஸ். ஆமாம் கைஸ், அதுவும் வந்து பெரிய பிரச்சனை. ஆமாம் கைஸ், மாதிரி இன்னொன்று சொல்ல மாட்டேன் கைஸ். அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல கைஸ். அதனால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. எக்ஸாம்ஸ்ன்னு போயிட்டு இருந்ததுனால ரொம்ப நாளாக எங்களுக்கு வீடியோ போட முடியல. அதே மாதிரி போன டோர் எஸ்கேப்லேயும் வாய்ஸ் ஓவர் வந்திருக்காது கைஸ். அதையும் கொஞ்சம் ரொம்ப மன்னிச்சிருங்க. ஓகே கைஸ், நம்ம மியூசிக்கை வந்து இது பண்ணிடலாம் கைஸ். மோர் கேம்ஸ் கொடுத்துட்டீங்க ப்ரோ. சாரி ப்ரோ. ஓகே ஓகே கைஸ், அங்கே இதில் இருக்கும் டார்க்கர் கொடுத்தா மியூசிக் கைஸ். மியூசிக் இதுக்கப்புறம் வராது கைஸ் உங்களுக்கு கேமில். ஆனால் வந்து பொருள் கீழே பட்டால் சத்தம் வரும். ஆமாம் கைஸ், எதுவுமே தெரில கைஸ் எனக்கு. நான் வந்து ஒரு பாட்டு பிளேயர் சும்மா சொன்ன கைஸ். கிரானிலாம் நம்ம தட்டி விட்டாச்சு. இந்த வீடியோ நம்ம சீவர் எஸ்கேப் தான் பார்க்க முடியும். சரி டே 1 வந்துச்சு. எடுத்தோடனே கிராணி கடை போய் அடிக்கிறோம் சாப்பிடிக்கிறோம் கைஸ். நமக்கு இன்றைக்கி எல்லாமே அசட்டாக கிடச்சிடணும் கைஸ். ஓகே, லெஃப்ட் டுடே ரைட் டுடே பார்த்துப்பாங்க ப்ரோ. இது மாதிரி கேட்ச் பண்ணுறீங்க ப்ரோ. கழுதுறா பார்த்து ப்ரோ. எங்கே ப்ரோ கிராணி ஒரு மென்டல் ப்ரோ. அப்படிதான் சொல்ல மாட்டேன். கைஸ் கிராணி சாப்பிடுக்க வந்தாச்சு கைஸ் கிட்ட. சாவு கிராணி நீ சாப்பிடு. சரி போதும் ப்ரோ. கைஸ் அதே மாதிரி இந்த வீடியோவில் இன்ட்ரோ வராது கைஸ். நான் வந்து ரொம்ப சின்ன பையனால என்னால் எடிட் பண்ண கொஞ்சம் தெரில கைஸ் எனக்கு. நான் கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரோ நடுவில் எடிட் பண்ணி போடுறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரோ நடுவில் வரும் கைஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரோ கண்டிப்பாக வரும் கைஸ். இருங்க ப்ரோ, திருப்பி தான் ப்ரோ பண்ணுவோம் கைஸ். சும்மா நம்ம சீவர் எஸ்கேப் பண்ண முடியாது. நம்ம கார் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். சும்மா சொன்னேன் சீவர் எஸ்கேப் கைஸ். நான் கைஸ் இது கிராணி வரவில்லை. கிராணி சீக்கிரம் தான் வந்தோடனே எங்களுக்கு வேறு வேலை இல்லை. நாங்கள் போய் பார்க்கணும்ல. நீ தான் அச்சு தூக்கி வந்து போட்டுக்கிற. சாமான் கழுவ வேணாம், வீடு துடைக்க வேணாம், துணி துவைக்க வேணாம். நீங்கள் இன்னொரு வாட்டி சத்தம் போடுங்க ப்ரோ. சாப்பாடு செய்ய வேணாம், இன்னொரு வாட்டி சத்தம் போடுங்க ப்ரோ. கொஞ்சம் தூரம் வேறு அது கேட்கலையோ. இல்லை இது மேலே விடுறாங்க. ஒரு வேளை இது மேலே போட்டு இங்கே போடணும் போல. சில பேர்லாம் இந்த கதவு பின்னாடியே ஒழிஞ்சிக்கிறாங்க கைஸ். ப்ரோ பிளேயர்ஸ்லாம். நானும் இந்த கதவு பின்னாடி ஒழிய போகிறேன். வேணாம் கிராணி ஒரே கோடு இல்லை ப்ரோ பார்க்காத. அதெல்லாம் இது ப்ரோ. என்ன அது அப்டேட்டட் வெர்ஷனு வந்துச்சு கைஸ். அதெல்லாம் அப்டேட்டட் வெர்ஷனு. ஓடு இங்கே பார்க்கலாம் ப்ரோ. வச்சுன்னு வராங்க ப்ரோ. போங்க ப்ரோ. ஆஹா, பாட் கன் ஷாட் பாட்டு கைஸ். ஆமாம், இங்கே அப்பன் கீட்டுக்கான்னு பார்க்கலாம். அப்பன் கீ தான் ப்ரோ. இங்கே ஷார்ட் கன் பாட்டு இங்கே இருக்காது ப்ரோ. இது ப்ரோ இங்கே என்ன பாருங்க. போங்க ப்ரோ. நீங்கள் சின்ன வந்தீங்க மாதிரி. மற்ற 2 ஷார்ட் கன் பாட்டு எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும் கைஸ் எனக்கு. நான் இப்போ எடுக்கிறேன் பார்க்குறீங்களா மற்ற ஷார்ட் கன் பாட்டெலாம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. சிவனவாயோ இன்னமும் உனக்கு ஆஹா, தேவையான பொருள் கிடச்சிச்சு கைஸ். போட்டு தேவையான பொருள் இதான் தேவையான பொருள். ஓகே, இந்த புக்கு வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். தேவை புக்கு வச்சுட்டு வந்துருக்காங்க கைஸ். புக்கு ப்ரோ. ஷார்ட் கன் பாட்டு இன்னும் வேணாம் ப்ரோ. கிராணி ஒன்று ஸ்பான் ஆயிருக்கா. புக்கு வச்சுட்டு வந்துடலாம். ஆமாம், புக்கு வச்சு கிடைக்கும்.
ப்ரோ அந்த இடத்துல ரிமோட் கண்ட்ரோல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு வவால் வச்சு தொங்க விட்டுருக்காங்க. நோ ரிமோட் கண்ட்ரோல். ஓடி இங்கே வா. இங்கே தான் ப்ரோ ஒர்க் பண்ணிக்கிறோம் சொல்கிறேன். இங்கேயா எங்கன்னு தெரியல ப்ரோ கீழே போங்க அங்கே வேணாம் வருது. அதெல்லாம் என்னத்தை கொடுக்க முடியும். ஏதாச்சும் ப்ரோ அடிக்கும் ப்ரோ வந்து அதை வச்சு அதை அடிக்காது ப்ரோ. அதுக்கே கை கால் தான் அடிக்கும் ப்ரோ. நான் நினச்சேன் அடிக்காது. அது சுற்றி கூட பார்த்தானே அது பண்ணல. ஏன்னா இங்கே போகாதீங்க. ஏன் நம்ம தம்பி ரிமோட் கண்ட்ரோல் தான் வச்சுருப்பேன் தம்பி. கண்டிப்பாக அடியில் உடன் ஸ்டிக்கு தாங்க வச்சுருக்கோம். அப்படியே கரெக்டாக யூஸ் பண்ணனா ஓகே மேலே போயிடலாம். இப்படி போகலாமா இல்லை அந்த வழியாக போயிடலாம்? இல்லை வரல. ஷார்ட்கன் பாட்டு இருக்கும். ஷார்ட்கன் பாட்டு தாங்க ஒன்று சொன்னீங்க. ஷார்ட்கன் பாட்டுறோம் ஒருத்தவங்க இல்லாமல் சொன்னேன். கீழே பாட்டு வச்சுட்டு பிராணி சுட்டு தலையில் ஸ்பான் ஆகிட்டு போகுது. அப்படியே கீ ஏற்றம் வந்து ஸ்பான் ஆகிட்டு கீ ஏற்றம் வந்து பெருசாச்சு. சாரி கைஸ், அங்கே என் வாய்ஸில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப நாளாக கோல்டு. வரவே மாட்டுது கைஸ். திரும்ப சொட்டைக்கே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வேணா போட்டோம். வெட்டிக்குது இடிக்குது வேட்டக்கார வரத பாட்டு டும். ப்ரோ இப்படியே நில்லுங்க ப்ரோ. சத்தம் கேட்டாது வரும் ப்ரோ. பொறுமையாக இறங்கி பொறுமையாக இறங்கி வரும். அது வருது பாரு. ஏ குட்டி கிழவி, ரொம்ப குட்டி கிழவி. ப்ரோ நீங்கள் சொல்லுவீங்களே சின்ன கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி சொட்டையிலே அடிக்கணும். மண்டிலேயே இன்னும் வந்தாங்க சொட்டை சொருகிடும். கைஸ் நான் இப்போ டேரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துலாம் வந்து ஃபஸ்ட்டு. ஆமாம், அப்படியே போய் மேலே இருக்கிற சாவி எடுத்துன்னு வந்துடலாம். சாவி எடுத்துன்னு வந்து போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த இடத்துல ரஸ்டி பேடில் ஆக்கிட்டாங்க வச்சுருக்கோம். ரஸ்டி பேடில் டப்பா எங்கேயோ மாட்டிக்கிச்சு கைஸ். டப்பா அந்த சைடு எங்கேயோ போயிடுச்சு. இன்விசிபிள் ஆச்சு டப்பா. டும். நான் அப்புறம் ஆச்சு உங்களுக்கு. ரஸ்டி பேட்லாக்கி அதான் ப்ரோ இருக்கும் கைஸ். நான் கெஸ் எல்லாம் கரெக்டாக போதில்ல கைஸ். நல்லா பிளேயர் கைஸ். ஆனால் என்ன ஒன்று ப்ரோ, நம்ம இது கிராண்டில் அதிசயம் பண்ணியிருப்போம். எப்படின்னா ஒரு வாட்டி கூட சாகாமல் எஸ்கேப் பண்ணியிருப்போம். ஆமாம் கைஸ், போன தடவை நம்ம ஒரு வாட்டி கூட சாவலை. நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம் கைஸ். தொண்டை தண்ணி வற்றி போக நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம். நான் என்ன பண்ணேன்னா நான் ஒரு மென்டல் மாதிரி வாய்ஸ் ஓவர் ஆஃப் பண்ணி விட்டேன் கைஸ் தெரியாமல். எதுக்கு ப்ரோ புல்லட்டை ரோட் பண்ணுறீங்க? நான் ஒரு வேலை பண்ணுறேன். என்ன பண்ண ப்ரோ பாருங்க. எனக்கு வந்து இந்த வேலை பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த உடன் ஸ்டிக் எடுக்கியா? இந்த வேலை பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உடன் ஸ்டிக்கா? ப்ரோ இந்த வேலை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுதான் சொல்லுங்க. பாவம் கைஸ் காக்கா பீரண்டிடவா காக்கா பீரண்டாச்சி. கைஸ் இங்கே தான் செயின் கட்டிருக்கோம் பார்க்குறீங்களா? இங்கே தான் இப்போ தான் செயின் கட்டிருக்கோம். இங்கே
பார்க்கலாமா செயின் கட்டுறது எப்படி கைஸ் கரெக்டாக சொன்னேண்ணா கைஸ் மூளை கைஸ் எனக்குலாம் ஆஹா அவ்வளோதான் கைஸ் எஸ்கேப்புக்கு ரெடி. அவ்வளோதான் பட் சாவாமல் எஸ்கேப் ஆகணும். ஒரு தடவை 2 வாட்டி செத்தா கூட பரவாயில்ல கைஸ் பட் சாவாமல் எஸ்கேப் ஆகணும் முழுசாக. ஓகே நம்ம வந்து கன் போட்டுக்கலாம். கன் எடுத்துன்னு போயிட்டு புல்லட் லோட் பண்ணிட்டு கீழே போய் அப்படியே உடன் ஸ்டிக் எடுத்துன்னு வந்துடலாம். இல்லை ப்ரோ அப்படி கன்னை லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கிரானியாக போட்டுடலாம். அது இன்னும் இப்போ ஸ்பானே ஆகிருக்காது ப்ரோ. ஆயிருக்கோம் ப்ரோ நம்ம எத்தனை வந்துடலாம் அதுதான் நம்ம நல்லது. ஏன்னா மேலே போய் புல்லட் எடுத்துக்கிறேன். வேணாம் மேலே தான் அடிக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. மேலே தான் போய் கீழே காரண்ட போயிடல ஒரே புல்லட்டை தான் இதாங்க. இப்போ உள்ளே போய் கைஸ் தேவையான பொருள் எல்லாமே கட்டுறது கைஸ். உடன் ஸ்டிக்கை இப்போ போய் எடுத்துட்டா அவ்வளோதான். இப்போ வந்து கண்ணு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் வீலு வச்சு சுற்றுவோமே அது தேவைப்படாதான் ப்ரோ சீவ் எஸ்கேப்புக்கு. அப்போ ஏன் எல்லோரும் அதை போடுறாங்க? அவங்க சும்மா எதாவது கிடைக்கும்னு போடுவாங்க. அந்த இடத்துல இது பண்ணால் ஒரு வழி ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல ஏதாவது கிடைக்கும்னு எல்லாம் போட்டு நிற்பாங்க. அதை பாட்டுருமா கிராணி கைஸ் 11 நிமிஷம் தாங்க கைஸ் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம பாதி பொருள் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பொருள் எடுத்துகிட்டு இது இந்த வழி உள்ளே போனால் அவ்வளோதாங்க கைஸ். ப்ரோ போடாதீங்க அது மெதுவாக இறங்கி வரட்டும். நம்ம நல்லது தான் அது. ஏன் ப்ரோ டாப்பு வந்துச்சு இந்த அப்படி எடுத்து சுட்டுடலாம் அவ்வளோ கிட்ட போடாதீங்க சூட்டு கிளம்பி வழியே பார்த்துக்குங்க எப்படி போகணும். அப்போது இப்போ எப்படி போடுங்க டைமண்ட் கைஸ். இதுக்கப்புறம் நமக்கு மோஸ்ட்டாக எதுவுமே தேவைப்படாது கைஸ். அதனால் இப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு ஆமாங்க கைஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு வந்தோம். ஸ்க்ரூ ட்ரைவர்னா தேவையில்ல அதான் எல்லாத்தையுமே கிடச்சிச்சில்ல ப்ரோ. ஸ்க்ரூ ட்ரைவர் தேவையா அங்கே எடுத்துகிட்டு போவேன்? இல்லை தேவையில்ல. ஆமாம் அதான் எல்லா பொருளும் கிடச்சிச்சு. இப்போ போய் எனக்கு இருந்தாலும் எனக்கு பயமாகுது கைஸ் அந்த சீவருக்குள்ளே போகிறதுக்கு. உள்ளே போனால் பாதி தூரம் பயமாகுது கைஸ். எனக்கு பார்த்து சொல்லுங்க. அதுதான் ப்ரோ சொல்லுவேன் ஷார்ட் கன்னெல்லாம் எத்தனை கூட வந்தது தான். நான் ஒரு ஐடியா பண்ணலான்னு இருக்கிறேன் ப்ரோ. என்ன ஐடியா? உடன் ஸ்டிக் இங்கே போட்டு வேணாம் ப்ரோ இருங்க ப்ரோ. ஓ எப்படி கிராணி அடிக்குதான் இங்கே போட்டு போயிடலாம். அப்படின்னா கிராணி செத்தா கூட நம்ம நோட்டிஃபிகேஷன் போட்டு ஓடி வந்துடும். போட்டு வேணாம் ப்ரோ. ஆச்சு சத்தம் கேட்டு கிராணி வரட்டும். அதுக்கு தான் ப்ரோ போட்டது. ஆனால் இப்போ தானே செத்துச்சு அதனால வராது மோடில். ஸ்பைடர் கீ வேறு எடுக்கணும் மேலே ஓடிப்பு ப்ரோ. அது ஷார்ட் கன் வேணுமா ப்ரோ? டப்புன்னு நடுவில் கிராணி வந்துச்சு நான் போட்டு தரல ஷார்ட் கன் வேணும். நீங்கள் வந்துடுங்க ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வேணாம் ப்ரோ. அதான் கீழே இருக்கே. அது கீழே இருக்குது. கீழே அந்த ஹீட்டிங் மிஷின். எந்த ஹீட்டிங் மிஷின்? ஆமாம் அது இருக்குல்ல. ஓகே இப்போ நம்ம ஒன்றுனா எத்தனை உள்ளே கூட போக முடியல. நான் வந்து ஷீவர் உள்ள ஃபஸ்ட்டு போகிறது ரொம்ப ஈஸி, செகண்டு வர்றது கஷ்டம்தான். செயின் கட்டுறது எடுத்துட்டோங்க. ஓகே ஸ்டிக்கர் லக்கி உள்ள வந்துச்சு. செயின் கட்டுற உள்ள மாட்டேது. உடன் ஸ்டிக் உள்ளமா அது கீழே வந்து கிட்டாங்க. இதை எடுத்துட்டு குச்சிருங்க. அதான் பண்ணணும் ப்ரோ. 1 hour பண்ணாங்க. நாங்கள் இன்னும் வந்துட்டு என்ன பண்ணுறது? காக்வீல் இருக்குது எடுத்துக்கலாமா? காக்வீல் அதுக்கு இப்போ யூஸ் இல்லை ப்ரோ. எல்லாமே ஓகே காய்ஸ். இப்போ நம்ம எல்லா பொருளும் எடுத்து கீழே போட்டுடலாம். லைட்டாக நான் பயமாக தான் இருக்குது. இல்லாடா இது கீழே போ. அதுதான் ப்ரோ.
கட்டவில் பூந்து போகுது. சரி ப்ரோ இது எடுத்து ரஸ்டி பேட்லக்கு எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு என்ன போய் போட்டு வந்துடலாம். ரஸ்டி பேட்லக்கு போய் போட்டு வந்துடலாம். பேட்லக்கி போய் போட்டு வந்துடலாம். ரஸ்டி பேட்லக்கி போட்டு வந்துடலாம். கீழே போட்டு வந்துடலாம். ப்ரோ உங்கள் நம்பர் இருக்கா பாருங்கள். உங்கள் நம்பர் இருக்கு. ப்ரோ பாருங்க ப்ரோ ஓட்டுருக்கோம் ப்ரோ. அது ஓட்டுருக்கோம் ப்ரோ. டப்புன்னு ஏஞ்சி ப்ரோ இந்த சைடு போகணும் ப்ரோ. இப்போ நான் பார்த்துறேன் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் அங்கே நின்றுக்குது பார்த்தீங்களா? நான் பார்க்கவே இல்லை கைஸ். நம்ம ப்ரோ தான் கைஸ் இப்போ கேம் ப்ளே பண்ணுறாரு ப்ரோ கைஸ். சரி எப்படி எடுத்துன்னு தட்டியே அப்படி போகுது ப்ரோ. இந்த வாட்டை விட போடுங்க ப்ரோ. சப்பரிங்க ப்ரோ. இந்த வழியா ப்ரோ? இப்போ செயின் கட்டை போட்டு வந்துடலாமா? உடன் ஸ்டிக்கர் போட்டு அதுக்கப்புறமா இல்லை ப்ரோ என்ன பண்ணுங்க. உடன் ஸ்டிக்கர் இங்கே போடுங்க. இங்கே போட்டு செயின் கட்டுறதுக்கு அங்கே போட்டு அது இந்த சைடு போல இங்கே தான் நிற்குது. ஐயோ என்ன ப்ரோ எப்படி போகுது? வேணாம் ப்ரோ. ஸ்ட்ரைட்டாகவே போதும் ப்ரோ. கைஸ் அவள் தாங்க செயின் கட்டுற விட்டாலும் இப்போ வெளியே உடம்பு பாலத்தில் இருந்து செட்டு வரணும். அன்னிக்க முடியாது. கைஸ் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பெரிய இது கொடுக்கணும் கைஸ். நம்ம 76 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம 76 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஆமாங்க கைஸ். அது சொல்ல ஒரு பெருமையாக இருக்குது கைஸ். ஏன்னா நம்ம ஃபுட்பால் கண்டென்ட் நிறைய போடுறோம். அதே மாதிரி யாரெல்லாம் ரொனால்டோ மெஸ்ஸி எல்லாம் பிடிக்குமோ நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் கைஸ். ஆமாங்க கைஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும். நான் போட்டதை நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன்னா அதில் ஒரு பொருளை சைடில் வச்சுக்கிட்டு இன்னொரு பொருளை கையில் எடுத்துகிட்டு வரலாம். அந்த கிராணி தெரியாது. கிராணி தெரியாது. இங்கே வந்துச்சா ப்ரோ? இங்கே வந்துச்சா? பின்னாடி ப்ரோ. இல்லை இப்போ திரும்ப வெயிட் பண்ணணுமா? ஓகே கைஸ், நாங்கள் செயின் கட்டரை எடுத்துகிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு இப்போ ஒரு வழியாக வந்துட்டோம் கைஸ். நானும் அந்த வீடியோ கூட சாப்பிடல கைஸ். ஆமாம், எஸ்கேப் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். அதுக்கு வெயிட் பண்ணலாம். அது பின்னாடி வாங்க ப்ரோ. பிடிச்சிரும் ப்ரோ. கிட்ட போனால் பிடிச்சிரும். பின்னாடி வாங்க ப்ரோ. பின்னாடி வாங்க. சீக்கிரமாக வந்து தொல்லை கிராணி. நீங்கள் ஓடுனீங்களா? அது வெளியில் போகுது. ஓடிட்டேன்னா நீங்கள் வரும்போது நான் ஓடி பிடிக்கிறேன் அப்படின்ட்டு போகுது. நம்ம போகிறோம் இல்லையா ப்ரோ? போகுது. இல்லை ப்ரோ, இல்லை. டப்புன்னு பிடிங்க. அவள் தான் ப்ரோ எடுத்துகிட்டு விட்டா அவ்வளோதான் ப்ரோ சோழியும். கைஸ் ஸ்கேப் பண்ண போகிறோம். ஆஹா ஸ்கேப் பண்ண போகிறோம் கைஸ்.
அதாங்க 3 2 1 லெட்ஸ் கோ. தன்னமே ரன்னுக்குது ஸ்டார்ட் பண்ணல. தன்னமே ரன்னுக்குது 2 1 பாய் எவ்ரிவன். தன்னமே ரன்னுக்குது நோ பசத்துது गाइस இது பாருங்க गाइस இது பாரு சொட்டகளை எட்டி மாத்தல गाइस गाइस ये சாப்பாடு சாப்பிடுங்க गाइस 20 நிமிஷத்துல முடிச்சாச்சு गाइस. ஓகே गाइस பை பை. ஓகே பை பை गाइस. டாடா பை பை see you bye guys. நெக்ஸ்ட்